ஒரு தப்பு பண்ணிட்டேன். வாங்கின மொத்த எறாவையுமே வச்சு இதை தொக்கு பண்ணியிருக்கணும். அடுத்த வாட்டி எறா வாங்கும்போது இந்த ரெசிபி, அதாவது தக்காளி இல்லாத எறா தொக்கு ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக சாப்பாடு கூட வேறு எதுவுமே வேணாம், இது மட்டும் போதும் உங்களுக்கு. எறாவோட மேரினேஷன் ரொம்ப சிம்பிள். இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் மேரினேட் பண்ணி தேங்காய் எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஏன் தேங்காய் எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறோன்னா, இந்த எறா வறுக்கும்போது இந்த எறாவோட ஃப்ளேவர் வந்து எண்ணெயில் நல்லா இறங்கும். அப்போது நம்ம தொக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா எறாவுமே நம்ம வறுத்தாச்சு. மீதி இருக்க எண்ணெயிலே நம்ம வந்து தாளிப்பு போட்டுக்கலாம். கடுகு, காஞ்ச மிளகா, தட்டி போட்ட இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா, அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் போட்டு லைட்டாக வதங்கும் போது சின்ன வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, சின்ன வெங்காயம் மட்டும்தான் யூஸ் பண்ணதுக்கு, அப்போ தான் சூப்பராக வரும். அதை வந்து பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள். தனியாத்தூள் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். இதோட பச்சை வாடை போனதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற எறாவை போட்டுக்கலாம். ஒரு ஸ்லோ ஃபயரில் ஒரு 3-4 நிமிஷம் நம்ம குக் பண்ண போகிறோம். இப்போ ஃபினிஷ் பண்ணுறதுக்காக மிளகுத்தூள், கரம் மசாலா. கரம் மசாலா ரொம்ப முக்கியம். ட்ரை பண்ணியாச்சு, பக்காவாக ரெடியாக இருக்குது நம்ம தக்காளி இல்லாத ப்ரான் தொக்கு. இந்த எறா தொக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு என்னங்க, நான் எப்பவுமே சொல்கிறது தான், எவ்ரிபடி கேன் குக் அண்ட் எவ்ரிபடி ஹேஸ் டு குக்.